இதை நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் முத்துதான் பார்க்கலாம், இல்லைன்னா இரு வரேன். இதை கட் பண்ணிட்டேங்க. இதில் வந்து இனிமேலும் இதில் நீர் போய் முத்தத்துக்கு சான்ஸ் இல்லை. இது கொஞ்சம் தான் முத்திருக்கு. இதை பாருங்க, இது மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் பிளாக் அதிகமாக வந்ததுன்னா தான் இது விதைகள் முளைக்கும். இருந்தாலும் நான் இதை விதைச்சு பார்க்குறேன். முளைஞ்சதுன்னா நாற்றுக்கள் உங்களுக்கு அனுப்புகிறேங்க. அப்படியே வாங்கல. இது என்ன செடின்னு தெரியலங்க. இந்த சாமந்தி பூ கூடவே வளர்ந்துருக்கு. நான் சும்மா இது கிள்ளி வச்சது தான். இந்த சாமந்தி நிறைய அப்படி அப்படியே உருவாகிடுது. இதெல்லாம் நான் எல்லாருக்கும் கொடுக்க போகிறேங்க. வேணுன்றவங்க சொல்லுங்க. என்ன செடின்னு தெரியல. நீங்கள் இது பூ வந்த பிறகு தான் எனக்கு தெரியும். பூச்செடியா வேற எதுனா பூச்சி என்ன சொல்லுவாங்க, பூண்டு செடின்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுவா என்னன்னு தெரியல. இதை பாருங்க, இதுதான் அப்படியே கட்டிங் வச்சு தான் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்களேன். இது இப்போ வந்து இது கட்டிங்க கூட முளைஞ்சு வருதுங்க. இப்படியே ஃபுல்லாக காமிப்போம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறமா இங்கே வாங்க, இதை பாருங்க, கனகாம்பரம் செடி. நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணலை. இந்த கனகாம்பரம் வாங்கி வந்ததுலேருந்து ஏதோ தண்ணி ஊற்றிருக்கேன். அதுவா சீசனுக்கு இவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு. இதில் சீடு கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு தெரியலங்க. இது ரொம்ப நாளாக நான் வீடியோ எடுக்கிறதுக்காக பூக்களை பறிக்காமல் அப்படியே வச்சுருக்கேங்க.